போகிறார். காலையிலிருந்து சிந்தித்த அந்த இறை வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சாட்சியுமாய் மக்களை தூண்டி எழுப்ப போகிறார். அதே போல குணமளிக்கும் வழிபாட்டிலே ஆண்டவர் நமக்கு சுகத்தை தரப்போகிறார். எனவே பச்சளையோ கழிவோ உங்களுக்கு சுகம் தராது, ஆண்டவருடைய வார்த்தையும் உங்களுக்கு சுகம் தரும். பிரைஸ் தி லார்ட். எனவே அதை உணர்ந்து இந்த பாடலின் வழியாக துதி ஆராதனையாக மாற்றி உயிருள்ள சாட்சியுமாக நாம் மாறி இந்த குணமளிக்கும் வழிபாட்டிலே கலந்து கொள்வோம். அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை எனக்கு உதவி செய்ய மாட்டவர் இதுவரை என் குடும்பத்தை என்னுடைய கண்ணீர்களிலிருந்து, என்னுடைய வேதனைகளிலிருந்து, சோதனைகளிலிருந்து எனக்கு விடுவிக்க உதவி செய்த இறைவன் முன்பாக இருக்கிறார். எனவே அவர் நமக்கு ஆற்றலை தருகிறார். எனவே அவர் நமக்கு உதவியை தருகிறார் என்ற விசுவாசத்தோடு எபினேசர் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது இது ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தை அனுபவித்து இந்த வரிகளை ஆனந்தமாய் ஆண்டவருக்கு பாடுவோம். ஈசாக்கிற்காக பலியிடுவதற்காக தன்னையே மாற்றிக்கொண்ட தேவன் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். ஆட்டுக்குட்டியான இதோ கணவனின் செவரை உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார், உங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே எல்ரோய் தேவன் சக்கேவை பார்த்து இன்று இந்த வீட்டு உண்டாயிற்று இறங்குவார் என்று சொன்னதை போல ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்விலை ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக, உங்களுடைய வாழ்வை நிறைக்குவதற்காக உங்களை கண்டோடு கொண்டிருக்கிறார். எனவே இந்த விசுவாசத்தின் தேவனுடைய அந்த ஆரம்பத்திலே அவர் நம்மை பார்க்கிறார் என்ற விசுவாச வரிகளை அனுபவத்தோடு பாடி மகிழ்வோம். எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோய் நன்றி ஆண்டவரே, என்னை கண்டதற்காய், என்னை மீட்டுக் கொண்டதற்காய் நன்றி. என்னை தேடி இதோ தேடிய கண்டடைவார் என்று சொல்றார். என்னை தேடி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை நீங்க கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டீங்க. கரங்களை உயர்த்தி முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை போற்றியாண்டவரே, தெய்வீக நன்றிகளுக்காக நன்றி
ஆராதனை 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 சுகம் தருகின்ற ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். இதோ பேதுருவின் வார்த்தையால் காய்ச்சலுக்கு குணப்படுத்திய தேவன் இன்று உங்களை மீட்டுக் கொள்வதற்காக, உடல் சார்ந்த நோய்களுக்கு விடுதலை தருவதற்காக, சுகத்தை அவருடைய வார்த்தைகள் மீது உங்களுடைய அடையாளமாய் உங்களுடைய இல்லத்தை வைப்பதற்காக, இதோ ஆண்டவர் இந்த நேரங்களுடைய காய்களால் நாம் குணமாக்கப்பட்டோம். எனவே அவர் பொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டார். எனவே நாம் மீட்படைய வேண்டும். எனவே எங்கோவா எங்களுக்கு சுகம் தந்தீரே என்ற விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அனுபவித்து ஆண்டவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற மனநிலையோடு பாடி ஆண்டவரை ஆட்படுவோம். யெகோவா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. அன்பார்ந்தவர்களே, இந்த சாட்சிய நேரம் என்பது பல்வேறு நேரத்துல பயப்படுதலாக இருக்கலாம், அல்லது சொல்றது கூச்சமா இருக்கலாம். ஆவியானவர் நமக்குள் இருந்தா என்னுடைய குடும்பத்திற்கு செய்த சாட்சியத்தை ஆண்டவர் இன்னொரு குடும்பத்திற்கு செய்ய விருப்பம் கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே அந்த விருப்பத்தை கொள்ளும் பொழுது இன்னைக்கு நாம் என்ன சொல்லணும்? இந்த சாட்சி நடந்துச்சுன்னா அவரிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது. உயிரோட்டமா உங்களுக்கு விசுவாசத்தோட சொன்னீங்கன்னா அந்த விசுவாசம் மற்ற குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் மாறும். பிரைஸ் தி லார்ட். எனவே ஆவியின் துணையின்றி அவருக்கு சாட்சி சொல்ல முடியாது. இயேசுவே ஆண்டவர் என்று நம்முடைய பெருமூச்சுக்களை எல்லாம் ஆவியானவர் ஜெபமாக மாற்றுகிறார். எனவே நினைச்சவங்களாம் வந்து சொல்ற சாட்சி சொல்ல முடியுமா? இல்லை. அதை அனுபவித்து விசுவாசத்தோடு இருப்பவர்கள் யாரால எதையாலும் தடுக்க முடியாது. எனவே அந்த விசுவாச மனநிலையோடு ஒருவர் சொல்கின்ற சாட்சி
பலருடைய மீட்புக்கு பயனாக இருக்கு. ஒருவருடைய உயிர் பலருடைய மீட்புக்காக கொடுக்கப்பட்டது. ஒருவருடைய சாட்சி மற்ற குடும்பங்களில் சாட்சிக்குள் உருமாட்டும் என்ற சிந்தனையோடு இந்த சாட்சியின் நேரத்திற்குள்ளே நாம் கடந்து செல்வோம். ஆண்டவருக்கு யாரெல்லாம் சாட்சி சொல்றீங்களா முன்னாடி வந்து தெளிவாக ரத்தின சுருக்கமாக இந்த ஆண்டவருக்கு செய்த நன்மைகளை அறிக்கையிடுங்க. இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. என் மகனுக்கு 2 கையுமே வலி, ஆனால் ஒரு கை மாற்றி ஒரு கை வலி வந்துகிட்டே இருந்தது. நானும் டாக்டர்கிட்டெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சேன், பண்ணினேன், மருந்துகளை வாங்கி அந்த கைக்கு போட்டுக்கிட்டு எல்லாம் செஞ்சேன். போன மாதம் மகன் பொள்ளாச்சி போய் கேன் பண்ணிட்டு வர சொன்னாங்க. போய் கேன் பண்ண போகும்போது காசு 7000 சொன்னாங்க. சரி மகன் வந்து மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அப்பா, நம்மளுக்கு 2 பேர்த்துக்கு மாதாவும் ஏசப்பாவும் கூட இருக்கும்போது நம்ம அதை இதையெல்லாம் நினைக்கக்கூடாது. நான் வந்து மாதாவை வேண்டி மாதாவுடைய எண்ணெய் இருக்குது நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகனுக்கு 2 ஏற்றி போட்டுக்கிட்டு இன்றைக்கி என் மகனுக்கு கை வலி கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி வந்துருச்சு. லேசாக வலி இருக்குதுமான்னு சொல்லும் போதெல்லாம் மாதாவுடைய எண்ணெய் எடுத்து அவன் கைக்கு நான் போட்டுட்டு இருக்கிறேன். மாதா வந்து எப்பயுமே எங்கள் கூடவே இருக்கிறாங்க. மாதாவும் ஏசப்பாவும் அவையில் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். என் மகனுக்கு நல்லா சௌத்தை கொடுக்கணும். நான் மாதாவை வேண்டிகிட்டே இருக்கிறேன், ஏசப்பாவை வேண்டிகிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி பேத்திக்கு அவளுக்கு வயிறு எரிச்சல், அவளுடைய பிரச்சனை ஜாதகத்தில் எல்லாத்துக்குமே தெரியும். அவளை வந்து எப்படி நான் கூட்டிகிட்டு வந்தேன், அழைச்சிட்டு பார்த்துட்டு எப்படி சாட்சி சொன்னாருங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதெல்லாம் 4-5 மாதத்துக்கு மகளுக்கு முன்னாடி அதே மாதிரி வந்துடுச்சு. நான் மாதகிட்ட அம்மா ஏசப்பா என் மகளை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நான் பஸ்ஸில் வரும்போது மகளுக்கு நான் வேண்டிகிட்டு நான் அழுதுகிட்டு வந்தேன். மகளுக்கு அதிலேருந்து இது வரைக்கும் ஒன்றும் இல்லை, மகன் நல்லா இருக்கிறான். மாத கணக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா போகும். மாதாவே என் மகளுக்கு நல்ல முறையாக வரணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபமானு சொல்லிட்டு 2 பேரும் எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே போனோம். போனதையுமே அம்மா நான் குளிச்சுட்டு அம்மான்னு சொன்னான். பரவாயில்ல, கோடான கோடி நன்றி மாதாவே அப்படின்னு நான் மாதாவை வேண்டிட்டு ஏசப்பாவை வேண்டிட்டு என் மகளுக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், மகனுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஆலயத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஜெபம் பண்ணுறேன். ஃபாதர்களுக்கு, ஆயர்களுக்கு, சிஸ்டர்களுக்கு, மக்களுக்கு, ஆலயத்தில் உள்ள மக்களுக்கு எல்லா பேத்துக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன். தாய் வந்து நம்ம கூடவே இருக்கிறாங்க. மாதாவுக்கு கோடான கோடி நன்றி, ஏசாவுக்கும் நன்றி, ஏசப்பாவுக்கும் நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவுக்கே புகழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கே நன்றி. நான் போன மாதம் 27ஆம் தேதி கேரளாவுக்கு என் பிள்ளை பார்க்க போயிருந்தேன். போகிற இடத்துல நான் கட்டில் மிதந்து விழுந்தது. எனக்கு இப்படி செவுத்தில் போய் அடித்து கட்டிலில் அடித்து என் இடுப்பு வந்து எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் நான் இந்த பக்கம் விழுந்தது, இந்த சைடு விழுந்தா என் பிள்ளையும் குழந்தைய எனக்கு இப்போ ஒன்றுமே சொல்ல முடியாத நிலைமை ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் என்னை மாதாவை வழி நடத்தி கொடுத்ததுக்கு மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. அதேமாரி போன மாதம் நாங்கள் கோயம்புத்தூர் வரையும் போயிருந்தோம். எங்கிட்ட 4800 கையில் காசு வச்சுருந்தேன். ஒரு 5 பைசா இல்லாமல் திருடிட்டு போயிட்டாங்க. ஆனால் என் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க என்னை பஸ்ஸுக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு வேண்டியது வாங்கிட்டு வந்து என்னை கொண்டு வந்து வழி நடத்தி இருக்குது. மாதாவுக்கு கோடி நன்றி. நன்றி நன்றி ஐயா, கரங்களை உயர்த்தி கோடி கோடி நன்றி ஐயா, கரங்களை அசைத்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பிரைஸ் தி லார்ட். இவங்க பேர் சீனி சுப்பிரமணியம். இவங்க வால்பாறை காமராஜ் பகுதியிலேருந்து வர்றாங்க. இவங்களுக்கு கழுத்தில் ஒரு கட்டி இருந்துச்சு. இப்போ டெய்லியும் காலையிலையும் சாயந்தரமும் 2 நேரமும் இங்கேருந்து மாதா எண்ணெய் வாங்கிட்டு போய் ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு அந்த கட்டி மேலே போட்டு ஜெபம் பண்ணினாங்க. அற்புதமாக மாதா சுகப்படுத்தினாங்க. அன்னை மரியாள் வழியாக இறைவன் செய்த இந்த அற்புதத்திற்கு கோடி கோடி நன்றி. இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எனக்கு ரொம்ப நாளாக
மாதாட்டை ஏசப்பாட்டை வேண்டிகிட்டே இருந்தேன். பஸ் கொடுத்து வர்ற போதெல்லாம் வேண்டி அழுவே. எனக்கு சொந்த வீட்டிலே மாதாவே ஏசப்பான்னு வேண்டினேன். எனக்கு அருமையான ஒரு வீட்டை கொடுத்த ஏசப்பாவுக்கு மாதாவுக்கு 1000 கோடி நன்றியை நான் அவ்வளோ சொல்கிறேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நான் பச்சைமலையிலேருந்து வரேன். என் மகளுக்கு அதிகமாக ரத்தப்போக்கு இருந்ததுனால ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணது பிசிஓசி இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அம்மா இது ரொம்ப நாளாக இருக்கும், இது போகாது அப்படின்னு சொன்னப்போ இது போயிடும் அப்படின்னு சொன்னேன். கடந்த மாதம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்போ நான் பொள்ளாச்சியில் இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு. அப்போ அம்மா எனக்கு வயிறு வலியாக இருக்குது, மேம் கூட்டிகிட்டு போய் ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னப்போ சரி ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். 11 மணிக்கு கூப்பிட்டு சொன்னாங்க. நான் ஸ்கேன் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. 3:30 வரைக்கும் கூப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் கூப்பிட்டு பார்த்தப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா ஆர்கனும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் அம்மாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னேன். கொடான கொடி நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹலோ, எல்லாருக்கும் குட் ஈவினிங். எனிவே ஐ எம் கேம். நான் தோணிமடி 3rd டிவிஷனில் இருந்து நாங்கள் வந்திருக்கோங்க. என் ஹஸ்பண்ட் பேர் முருகன், என் பேர் மாணிக்கம்ங்க. நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை இல்லாமல், காசு இல்லாமல், வீடு இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் நான் படித்தது டிப்ளமா நர்சிங், முத்துமுடி, தோணிமுடி மற்ற எல்லா இடத்துலையுமே கஷ்டப்பட்டு என்னோடய வாழ்க்கையில் என்னோடய படிப்பு தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு முன் அனுபவமாக இருந்து நல்ல வேலையும் கிடச்சி இன்றைக்கி நான் சவுதி அரேபியாவில் நல்ல சேலரி வாங்கி நல்ல முறையில் என் லைஃப்பில் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப கோடான கோடி சோசுரம். பின்ன என் ஹஸ்பண்டும் எனக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கொஞ்சம் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருந்தது. கண்ணீரோடு பிரார்த்திச்சு இந்த நைட் விஜில் டைமில் நான் அந்த கார்னரில் இருந்து நான் ப்ரேயர் பண்ணேன். எனக்கு குழந்தையும் இல்லாமல் இருந்தது. அந்த டைமில் கண்ணீர் வெடிச்சு எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் மறுபடியும் சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்குவது என்ற வாக்குத்தத்தின்படி எனக்கு ஒரு குஞ்சினை தந்து என் மகன் 15 வயசு ஆகிறது, 10ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவனை இங்கே கொண்டு வந்து எனக்கு சாட்சிப்படுத்த பட்டதில்லை. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கொண்டு வந்து இன்றைக்கி எங்களுக்கு ஃபாதர் சொன்ன மாதிரி ஆற்றல், சமாதானம், ஆசீர்வாதம் இது 3ம் எனக்கு தெய்வத்தை கொடுத்து என்னோடய ஃபாதரை இந்த மாதிரியான எல்லாருக்கும் முன்னாடி எல்லாரும் என்ன போல கரஞ்சு பிரார்த்திக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் இங்கே வேலை செய்யக்கூடிய கஷ்டப்படக்கூடிய தேயிலை தோட்டத்தில் ஜோடி செய்யக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் எல்லாருக்கும் நன்மையோடு சந்தோஷ சமாதத்தோடு பிரார்த்திச்செങ്കിൽ அவர் எல்லா வாழ்க்கையும் நல்ல முறையாக ஆக்கும் என்று நான் தெய்வத்தோடு நான் பிரார்த்திச்சு செய்கிறேன். எனக்கு கிட்டிய நல்ல வாக்குதனை எல்லா மக்களுக்கும் கிட்டணும். ஏன்னா நானும் ரேஷன் அரிசி கூட இல்லாத கஷ்டப்பட்டு இன்னும் எனக்கு தெய்வம் நான் பெருமைக்கு நான் சொல்லவில்லை, செல்வம், சொத்து, வசதி எல்லாம் கொடுத்து எங்களை நல்ல முறையை ஆக்கி தந்ததற்கு தெய்வத்துக்கு, பரிமள மாதா தெய்வத்துக்கு கோடான கோடி சோஸ்திரம் நான் சாத்தி சொல்லணும் தானே. 40 வருஷம் உபவாச பிரார்த்தனையில் தானே நான் பிரார்த்திக்கான்னு வேண்டி நான் இங்கோட்டு வந்ததுக்கு தெய்வத்துக்கு கோடான கோடி சோஸ்திரம். இன்னும் என் ஹஸ்பண்டை நான் இதே தோணிமுடி இல்லை எல்லா மக்களையும் எங்களுக்கு வேண்டி பிரார்த்திச்ச சூரிய அக்கா, தமிழரசி அக்கா, ஜீவா அண்ணன், சாந்தி எல்லா மக்களும் எல்லாருக்கும் வேண்டி எங்களுக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணி இன்னைக்கு இந்த நிலைமையில் இந்த ஸ்டேஜில் நாங்கள் 2 பேரும் ஒற்றுமையோடு இருந்து நல்ல முறையில் வந்ததுக்கு கருமல தெய்வ மாதாவுக்கு நான் கோடான கோடி சோஸ்திரம் சொல்கிறேன். உங்களுக்கு வேண்டி நான் பிரார்த்திக்க தொண்டு. நான் ஃபாதர் சொன்ன மாதிரி கருமல மாதா, கருணக்கொந்த மற்ற எல்லா வசதிகளும் எல்லாம் செய்து நாங்கள் எல்லாம் நல்ல முறையாக வந்ததுக்கு தெய்வத்துக்கு கோடான கோடி சோஸ்திரம். நீங்கள் விசுவாசத்தோடு பிரார்த்திச்சீங்கள் நீங்களோட லைஃப்பில் எல்லாம் நல்ல முறையாக கிடைக்கும் என்ற நல்ல ஒரு எண்ணத்தோடு நான் பிரார்த்திக்கிறேன். நாங்கள் பியூர் ஹிந்து இருந்தாலும் எனக்கு தெய்வத்தோட விசுவாசம் மெயினில் உண்டு. அந்த விசுவாசத்தினால் நாங்கள் நல்ல முறையில் இருக்கிறோம். உங்களோட லைஃப்லையும் நல்ல முறையாக ஆக வேண்டும். குஞ்சுகள் இல்லாமல், சலங்கள் இல்லாமல், வீடுகள் இல்லாமல், கஷ்டப்பாடுகள், துக்கங்கள், வேதனைகளோடு செய்யக்கூடிய எல்லா மக்களுக்கும் நல்ல முறையில் கிடைக்காம வேண்டி நான் பிரார்த்திக்கிறேன். எந்த வாழ்க்கையில் நல்ல முறையாக்கி தந்திருக்கு. அகெயின் ஒன்ஸ் மோர் ஐ வில் டெல் திஸ் கோடான கோடி சோஸ்திரம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு காணிக்கை கொடுத்திருக்கிறோம். எங்களை நல்ல முறையாக கடவுள் உயர்த்தி வச்சதுக்கு கோடான கோடி சோஸ்திரம். தேங்க்யூ. நன்றி ஐயா.
படிக்க வச்சு சென்னையில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கு. என் சின்ன பிள்ளைக்கு 3வது பிள்ளைக்கு 7 வருஷ காலம் உடம்புல ஒரு சைத்தான் வந்துக்கிட்டு படாத பாடு என் பிள்ளைய படுத்தி வச்சிருச்சு. எங்கெங்கேயோ நம்ம போய் பார்த்தோம், சரியாகலை. பொண்ணு 2 இடத்துல பொண்ணு கேட்டு வந்தாங்க, அதுவும் தட்டி போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு மகன் தென்னைமர ஸ்டாப்லேருந்து அது கிறிஸ்தவ மகன் தான், ஆசிக்குரிய சக்தியில் சேர்த்த பையன். பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க நல்ல முறையில். இந்த அம்மா பையனுக்கு தெரிஞ்சிருச்சு, வந்து பொண்ணு கேட்டு வந்து போனவொன்னே யாரும் சொல்லியிருக்காங்க பிள்ளைக்கு இப்படி சோகமில்லாமல் இருக்குது, திடீர்னு பிக்ஸு வந்துடும். ஒரு சைத்தான் வந்து 7-8 வருஷமாக பிள்ளை உடம்புல ஒரு வேலைக்கு போக முடியல, படிக்க போக முடியல. பிள்ளை பிடிஷன் படிச்சுக்கிட்டு இருக்கு. அங்கே போகும்போது பஸ்ஸில் போகும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடும் பிக்ஸு வந்து. யாராச்சும் ஒருத்தர் என் ஃபோன் நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நாங்கள் எஸ்டேட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் போயிடுவேன், வேலையை விட்டு நான் போய் பிள்ளைய பார்த்து யாரோ ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் சேர்த்து குளுக்கோஸ்லாம் போட்டு பண்ணி கூப்பிட்டு வந்துடுவாங்க. நானும் ஏசப்பாவை நான் கைவிடவே இல்லை. அப்புறம் திருப்பி பிள்ளைய வந்து பார்த்து நிச்சயமெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நிச்சயம் பண்ணவுடனே பிள்ளைய ஞானஸ்தானம் எடுக்குன்னு சொன்னவுடனே பிள்ளை வந்து இந்து விதியெல்லாம் வைக்கும். நான் இப்போ எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், நான் யோசனை பண்ணி தான் நான் சொல்லுவேன் அப்படின்ச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன், மாப்பிள்ளை வீட்டில் நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம ஆண்டவர் பாதத்தில் வைக்கலாம், ஆண்டவர் கட்டாயமாக பிள்ளைய தொடுவார் அப்படின்னு சொன்ன உடனே பிள்ளை திடீர்னு சரி நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் அப்படின்ட்டுச்சு. சென்னிப்பா சர்ச்சில் பிள்ளைக்கு போன வாரம் சனிக்கிழமை சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். மார்ச் 20ஆம் தேதி சர்ச்சில் கல்யாணம். என் பெரிய பிள்ளைக்கு நான் நினச்சேன் கிறிஸ்தவ மாப்பிள்ளை வரணும், சர்ச்சில் எப்படினாலும் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினச்சேன். அது நடக்கலை. என் சின்ன பிள்ளைக்கு ஆண்டவர் எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. திருமணத்து காரியத்துக்கு அப்புறமும் நான் திடீர்னு ஒரு பிரச்சனைனால கணக்கு முடிச்சிட்டேன். பெரிய பிள்ளைக்கு கொஞ்சம் நிறைய செலவாகிடுச்சு. அதனால் கணக்கு முடித்து கொஞ்சம் கடனுள்ள கட்டினேன். பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணலாம்னு போது என் கையில் 10 காசு இல்லை. ஏசப்பா நம்ம டெம்பரவரியாக இருக்கோம், நம்மளை நம்பி யாரும் காசு கொடுப்பான்னு ஏசப்பா பாதத்தில் வச்சு ஆசீர்வாதம் கொடுக்கல. நான் வாரம் லோன் கட்டிகிட்டு இருப்போம். அந்த லோனுக்கு திடீர்னு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வர சொன்னாங்க. அப்புறம் நான் கேட்டேன், 28 நாளைக்கு ஒரு தடவை நான் லோனை கட்டுறேன் அப்படின்னு. அப்புறம் வர சொன்னவொன்னே போய் ஆதார கார்டு எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் ஆதார கார்டு எடுத்து நானும் ஒரு பிள்ளையும் போனவுடனே அப்புறம் ஃபார்மில் வாங்கி எல்லாம் ஃபில்லப் பண்ணி கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்தவுடனே அவங்க ஸ்டாம்பெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு ஸ்டாம்ப் ஒட்டி ஒட்டினவுடனே அம்மா உங்களுக்கு வந்து பழைய லோன் இருக்குது, அந்த லோனை கடிச்சது போக உங்களுக்கு 1,10,000, இந்த 10,000த்தில் உங்களுக்கு 54,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சே பார்க்கல. ஏசப்பா எவ்வளவோ அற்புதம் செஞ்சுருக்காங்க. நான் நினச்சேன் ஒரு 5,000 நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும்னு. ஏசப்பா எனக்கு 54,000 ரூபா கொடுத்தாரு. நான் வந்து நல்ல முறையில் என் பிள்ளைக்கு பட்டியலை பிரியாணி அரிசி வாங்கி நல்லாவே சாப்பாடு 70 பேர் எந்த தடைஞ்சு இல்லாமல் சாப்பிட்டுட்டு போனாங்க. அது ஏசப்பாவுக்கு நன்றி. என் பிள்ளைக்கு நல்ல இந்த சைதான் கொஞ்சம் சரியாக இருக்கு. நீங்கள் எல்லோரும் எங்கள் பிள்ளைக்கு வேண்டிக்கங்க. என் பிள்ளை பேர் மீனா, இப்போ கிறிஸ்தவ பேர் வந்து எலிசபெத்துன்னு வச்சுருக்கு. எல்லாம் நீங்கள் வேண்டிக்கங்க. நாங்களும் உங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் வேண்டிக்கிறேன். இந்த நன்றியை கொடுத்து ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என் பேர் மேரி. பெங்களூர்லேருந்து என்னுடைய மக கூட ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. அவனுக்கு 3 வயசு குழந்தை ஒன்று இருக்குது. 3 வயசானாலும் பால் வேணும், சாப்பாடு வேணும்னு எதுவுமே அவனுக்கு கேட்க தெரியாது, அழுகத்தான் செய்யும். அம்மா இப்படி இருக்கு, என் பக்கத்து வீட்டு அம்மா அப்படின்னு சொன்னாங்க. போன மாதம் இங்கே வந்து டூர் வரும்போது மாதா கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து மாதா கிட்ட வேண்டிக்கோங்கம்மா, மாதா எல்லா அற்புதமும் செய்வாங்க, நமக்கு தாயை விட்டால் வேற யாருமே இல்லைன்னு சொன்னேன். அம்மா நீங்கள் வேண்டிக்கோங்கன்னாங்க. அங்கே வந்து கன்னடாக்காரங்க. நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியல, அவங்க சொல்கிறது எனக்கும் புரியல. சரி மாதாவே அந்த பையனுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும், அவன் வாய் திறந்து அம்மான்னு கூப்பிடணும்னு மாதா கிட்ட வேண்டினேன். இந்த நாளையில் அவன் அம்மான்னு கூப்பிடுறான், அவனுக்கு நல்ல சுகம் இருக்குது. எல்லாரும் அவனுக்கு வேண்டி ஜெபிங்க. மாதாக்கு தந்த கிருபிக்கு கொடான கோடி நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என் பேர் மகேஸ்வரி. நான் முடிஸ் பகுதியிலேருந்து வரேன். டிசம்பர் மாதம் நான் உபாச கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அப்போ ஃபாதர் சொன்ன, நான் வந்து ஒரு ஜபம் வச்சுருந்தேன்.
எனக்காக நான் ஒரு கேஸ் நடக்குது, எனக்கு வந்து அந்த கேஸ்லலாம் எங்கள் அண்ணன் கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கண்ணீர் வடித்தேன். அப்போ 22ஆம் தேதி எனக்கு ஃபோன் வருது, உங்கள் அண்ணன் வந்து சுயநலம் இல்லாமல் 3 நாள் ஆச்சு, பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறாங்க, உடனே கிளம்பி வாங்கும்போது நான் இங்கேருந்து பாதப்பட்டு ஜப எண்ணெய் வாங்கி எப்பயுமே நான் வச்சுருந்தேன். அந்த ஜப எண்ணெயை எடுத்துகிட்டு ஜபம் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி பெரம்பலூரில் இருக்காங்க, எங்கள் அண்ணன் பெரம்பலூர் ஜிஹெச்சில் இருக்காங்க. 3 நாளாக எதுவுமே இல்லையம்மா, மாதாம்மா இந்த எண்ணெயை போய் எங்கள் அண்ணன் தடவும் போது எங்கள் அண்ணன் எழுந்திரிச்சு என்னை கூப்பிடணும், என்னட்டு எங்கள் அப்பாட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் கண்ணீர் படிச்சுட்டே போய் விடியகாலம் 4 மணிக்கு போயிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. போய் நான் கூப்பிடுறேன் அண்ணா அண்ணான்னு, அவர் எந்திரிக்கல, ரொம்ப நேரம் கண்ணு திறக்காமல் இருக்கும். இந்த எண்ணெயை எடுத்து செலுவை போட்டு மாதாமான்னு எங்கள் அண்ணா கண்ணை திறந்து பாப்பான்றாரு. அவருக்கு வார்த்தை வெளியே வரல. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து இது இயேசுன்றதும் ஜெயம் ஜெயம் சொல்லி அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், பக்கத்துலேயே உட்காந்துருந்து. 8 மணிக்கு எழுந்திரிச்சு தண்ணி கேட்டார், 11 மணிக்கு சாப்பிட்டு நல்லா எழுந்திரிச்சு. 2-3 வருஷமாக எங்கள் யார்கிட்டையுமே பேசாமல் இருந்தவர், எங்கள் அம்மா இறந்தது கூட வராமல் இருந்தவர், இன்னைக்கு ஆண்டவர் ஏசப்பா மாற்றி எங்களோட பேசுகிற நிலைமை கொண்டு வந்ததுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பிரியமானவர்களே, அந்த கடைசியில் இருக்கிற அந்த ஐயா தான் கடைசியாக சாட்சியமாக இருக்கட்டும். இனி யாரும் வர்றதா அடுத்த மாதத்தில் வந்து சாட்சியத்தை சொல்லுங்க. எனவே அதற்கான அந்த இருக்கு கடைசியாக அவரோடு முடிக்கப்படும். என் பேர் பினுமேரி, நான் உடுமலைப்பேட்டையிலேருந்து வரேன். நேற்று வரைக்குமே வந்து நான் இங்கே வருவேன், இந்த ப்ரேயரில் வந்து நான் கலந்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருந்தேன். நான் நேற்று மதியம் கூட எங்கள் அம்மாட்ட பேசும்போது சொன்னேன், அம்மா இந்த மாதம் வர முடியாது போல், ஆனால் நான் போன மாதமே வர வேண்டியது, வர முடியல அப்படின்ட்டு. ஃபாதர் சொன்ன மாதிரி நான் ஜெபமாலை ஜெபம் வந்து விடாமல் சொல்லுவேன். ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் அந்த மாலையை அடுத்த நாள் நான் சேர்த்து சொல்லுவேன். அப்போ தான் எனக்கு வந்து மனசு திருப்தியாகும். ஆனால் ஜெபமாலை ஜெபம் சொல்லும்போது ஒவ்வொரு நேரத்துலையும் கடைசி நிமிஷத்தில் கூட எதுவுமே நடக்காது, ஒரு வழியுமே இல்லை, எல்லா வழியும் அடைக்கப்பட்டதுன்னு நினைப்போம். ஆனால் கடைசி நொடியில் வந்து அந்த காரியம் நமக்கு ஆச்சரியமாகவும் நம்ம கண்ணுக்கு ரொம்ப அதிசயமாகவும் இருக்கும். அந்த ஜெபமாலை ஜெபம் சொல்கிறதுனால நான் உணர்ந்தேன். நாங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம். போன மாதத்தில் வந்து எங்ககிட்ட ரெகுலராக மெடிசன் வாங்குற ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு நாள் சாப்பிட்டு நல்லாயிடுச்சு, திருப்பி வந்து அதே மெடிசன் கொடுன்னாங்க. அப்போயும் நான் 3 டைம் கேட்டேன், இது அவங்களுக்கு நல்லாயிடுச்சானே நல்லாயிடுச்சுனாங்க. அவங்க ஃபுட் பாய்சன் ஆகி ஏதோ அலர்ஜி மாதிரி வந்துருச்சு. அப்புறம் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி மெடிசன் போட்டதும் அவங்களுக்கு உடம்பெல்லாம் வந்து தடுப்பாக ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. லாஸ்ட் ஒரு டைம் வந்து இவங்களுக்கு இப்படி தான் இருந்தது, அது பிளட்டில் கலந்து அப்புறம் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு 1 மாதம் நாங்கள் பெட்டில் வச்சுருந்தோம்னாங்க. அந்த இடத்துல என்னோடய கணவரும் நானும் கடையிலையும் நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டில் போய் 12 மணி நான் கிச்சனுக்குள்ளே நின்று 2 கையும் மேலே தூக்கி ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். என் வீட்டுக்கார் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நாங்கள் அதுக்கு மாத்திரையை கொடுத்துட்டோம், இப்போ நல்லா இருக்குது பரவாயில்ல அப்படின்னாங்க. அப்போவே நான் வந்து 2 கையையும் கூப்பி, மாதாமா உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், இது எங்களால் ஒன்றுமே இல்லை, உங்களால தான் முடியும் அப்படின்னு சொல்லி நான் அந்த 12 மணி நைட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் வந்து இதை சாட்சியாக சொல்லுவேன் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பையன் வந்து 8 வருஷம் ஆச்சு, ஃபஸ்ட்டு பேபி இருக்குது, செகண்ட் பேபி இல்லை. என்கிட்ட டெஸ்ட் கார்டு வாங்கும்போது அந்த தம்பி சொன்ன அப்படி, அக்கா 8 வருஷம் ஆச்சுன்னு சொன்ன அப்படி, தம்பி கொண்டு போய் நீ இதை டெஸ்ட் பண்ணப்பா, கண்டிப்பாக உனக்கு வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த பையன் அடுத்த நாள் வந்து என்கிட்ட சொன்ன அப்படி, அக்கா உங்கள் கையில் நான் வாங்கிட்டு போனேன், இப்போ 2வது பேபி எனக்கு ஃபார்ம் ஆயிருக்குக்கா, ரொம்ப நன்றிங்கக்கா. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப நாளாக படிச்சுட்டே இருந்தேக்கா, எனக்கு வேலையும் கிடைக்கல. இப்போ நான் உங்ககிட்ட வாங்கிட்டு போன அதிர்ஷ்டமாக என்னமோ தெரியல, எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்குக்கா, இந்த அறக்கட்டளையில் வந்து இப்போ வேலை கிடச்சிருக்கு, நானும் என்னோடய குடும்பமும் நல்லா இருக்கக்கா, கை நிறைய நான் சம்பாதிக்கிறேன்னு சொன்னேன். அப்படி இன்னொரு இந்திக்கார பையன் 5 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை, நிறையா அவங்க ஊரில் வந்து கேவலப்பட்டு ரொம்ப அவங்க பேசுவாங்களாமா, ரொம்ப அவமானப்பட்டானா. அக்கா உங்ககிட்ட வாங்கிட்டு போனேன், எனக்கு இப்போ குழந்தை இருக்குது, 5 வருஷம் கழிச்சு எனக்கு குழந்தை இருக்குன்னாங்க. இது என்னால் இல்லைங்க, இது எல்லாமே ஏசப்பானாலையும் இந்த மாதமானாலையும் தான். நான் சொல்கிற அந்த ஜெபமாலை ஜெபம் நான் பண்ணுற ஜெபத்தினால தான் இத்தனை ஆசீர்வாதமும் நடந்திருக்கு. நான் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே ஏசப்பா தான். மாதாவு கொடான படி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் வந்து வால்பாறை பங்கிலிருந்து வர்றேன். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லவும், நான் இங்கே ஒரு முறை நான் சாட்சி சொல்லியிருந்தேன், அது இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்மள அதுக்காக நான் வந்து என்னுடைய அண்ணனுடைய மகளுடைய குழந்தைக்காக நான் வேண்டியிருந்தேன்.
இந்த குழந்தைக்கு அமோனியா லெவல் ரொம்ப கூடுதலாக இருந்ததுனால கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான், அதனால் அவனுக்கு சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது சின்ன 2-2.5 கிலோ உள்ள குழந்தைய எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறது, 3 மாதம் போட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நான் இங்கே வந்து சொல்லியிருந்தேன். அமோனியா லெவல் அப்போலாம் மெடிசின் கொடுத்துருந்ததுனால குறைவாக இருந்தது. இப்போ 3 மாதத்துக்கு அப்புறம் ஸ்கேன் செய்து பார்க்கும்போது ஷண்டுன்னு சொல்லுவாங்க, நிறையா ரத்த குழாயில் நிறைய அங்கே எல்லாம் திறந்துருந்தது நிறையா. அதனால ஒரு ஆப்ரேஷனால் அந்த ஷண்டை சரி பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க டாக்டர். நிறையா ஆப்ரேஷன் செய்ய வேண்டி வரும், குழந்தை கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ போன மாதம் இல்லை, நான் இங்கே வந்து சாட்சி சொல்கிறதுக்கு முன்னால் அதனுடைய இது நடந்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தை பீடத்தில் வந்து கொண்டு கிடக்கிற மாதிரி நான் சங்கல்பித்து நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ 3 மாதம் ஆச்சு. இந்த 3 மாதத்தில் அந்த குழந்தைய போய் ஸ்கேன் செய்து பார்க்கும்போது எல்லா ஷண்டுமே அடைஞ்சிருந்தது. பிரைஸ் தலோட ஹல்லேலூயா. எல்லா ஷண்டுமே போயிருந்தது. ஒரே ஒரு ஷண்டு மட்டும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாம், அது சரியாயிடும். அமோனியா லெவல் வந்துட்டு 2 மாதம் மெடிசின் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போது அமோனியா லெவல் கூடல சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கிறான். மாதாவுக்கு நன்றி. மாதா வழியாகத்தான் இயேசு இந்த பெரிய அதிசயத்தை செய்திருக்கிறார். இயேசுவுக்கு கோடானு நன்றி. மரியே வாழ்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. என் மகா சங்கரன் கோயில் இருக்க அந்த பிள்ளைக்கு டெங்கு காய்ச்சல் வந்து 1 வாரமாக ஆஸ்பத்திரியில் வச்சுருந்து ஐசி வரைக்கும் போய் இருந்துச்சு. நான் நல்லா மாதாமாட்டேன் வேண்டுமே ஜெபம் பண்ணேன். என் பிள்ளை சுகமாகி வீட்டுக்கு வந்தா. அவளை போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போனோம். அங்கே போய் 1 வாரம் இருந்துட்டு வந்தோம். எங்கள் வீட்டுக்காருக்கு பழையபடி இந்த டெங்கு காய்ச்சல் வந்துருந்துருக்கு, அது தெரியல. இவர் அதை வச்சுட்டு நவமலை வேலைக்கு போவாங்க, நைட்டு ஷிஃப்ட்டு வேலை செஞ்சுட்டு வரவும் அந்த காய்ச்சல் ரொம்ப அவரை தாக்கிடுச்சு. அப்போ ரொம்ப அணுக்கெல்லாம் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் போன மாதம் கோயிலுக்கு புறப்பட்டு நின்றுட்டு இருக்கா, அவர் எந்திரிச்சே நிற்க முடியாமல் இருந்தார். அப்போ இப்படி உங்களை விட்டுட்டு போகிறது, நான் உங்களை கொண்டு ஆஸ்பத்திரியில் ஊசி போட்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு போனால் அங்கே போய் ஆஸ்பத்திரியில் பார்த்தா 6000 அணுக்கள் தான் இருக்குது. அவர் எந்திரிச்சே நடக்க முடியாது, காலையில் கோயம்புத்தூருக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அப்போ இன்றைக்கி நைட்டு மட்டும் இதுதான் வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஜூஸ் அடித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பழங்கள் சொன்னாங்க. அந்த பழங்களை 2 மணி நேரத்துக்கு அரைச்சி கொடுக்கணும். நான் ஒவ்வொரு நேரமும் அரைக்கிற நேரமெல்லாம் நான் ஜவமால சொல்லியே தான் அந்த ஜூஸ் அடித்து கொடுத்தேன். காலையில் அவங்க டெஸ்ட் எடுக்கல 10,000 கூடிடுச்சுன்னு சொன்னாங்க. ஏசப்பா நன்றின்னு சொல்லிட்டு பழையபடி அந்த ஒரு நாள் ஜூஸ் அடித்து குடிக்கலாம் அந்த கையில் வச்சுக்கிட்டு ஜவம் பண்ணி அதை கொடுத்தேன். அவருக்கு நல்ல முறையாக ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த மாத்திரை ஊசி குளுக்கோசெல்லாம் போட்டோன்னா கண்ணில் புண்ணாயிடுச்சு. கண்ணு புண்ணாகி கண்ணுலேருந்து தண்ணியாக வந்து பூளையெல்லாம் வந்து கண்ணு திறக்க முடியல. அவருக்கு 2 கண்ணும் ஆப்ரேஷன் பண்ண கண்ணு. ஐயோ இப்படி ஆயிடுச்சு. திருப்பி ஊருக்கு போய் ஊரில் டாக்டர் பார்த்தா மருந்து 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா மருந்து சொன்னாங்க. மருந்தை விட ஆண்டவரை உங்களுடைய நாமம் மட்டும்தான் வெளிப்படணும், இந்த மருந்தே முக்கியம் இல்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அந்த எண்ணெயும் அந்த மருந்தை ஊற்றுனேன். அவர் கண்ணு 3 நாளையில் குணமாயிடுச்சு. நவமலைக்கு வேலைக்கு போகிறாரு, எல்லாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு, நல்லா வேலை செய்கிறாரு, நல்லா இருக்கும். இதுக்கெல்லாமே இந்த மாதாமா செய்த பெரிய ஒரு அதிசயம் தான். மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி நன்றி